வணக்கம் சார், நான் மதியம் பேசுகிறேன் சார். எங்கேருந்து பேசுங்க? அண்ணாமலை பல்கலைக்கழகத்துலேருந்து மதியம் பேசுகிறேன் சார். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், அதான் உங்களை இன்னும் சந்தித்து பேசணும் சார். அதான் ஏதாவது சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி ஒன்று ஏதாவது பண்ணணும். இவ்வளவு பண்ணிட்டீங்க, நீ என்ன சால்வ் பண்ணுறது? என்ன கவர்மெண்ட் தான் இனிமேல் கவர்மெண்ட் தான் சால்வ் பண்ணணும். இல்லை சார், நீங்கள் வேணாங்கன்னா இது இந்த ப்ரைஸஸை கவர்மெண்ட் சால்வ் பண்ணுற ஒரு பக்கம் தான், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணணும் சார். அது ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்க, நான் பண்ணுறேன். அதான் சார், ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் ஏதாவது டெபாசிட் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க. நான் எங்களை பணம் இருந்தது நான் பண்ணது. என்ன சார் ஏன்னா ஏதாவது நீங்கள் கொஞ்சம் கொடுத்து உதவுனீங்கன்னா தான் சார் ஏதாவது இந்த சேலரி அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன கொடுத்து என்ன உதவு நீங்கள் சொல்லுங்க சும்மா பேசுங்க. தயக்கம் சார் ஃப்ராங்காக பேசுங்க. அதான் சார், நம்ம எந்த சோர்ஸ்லயாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் ஏதாவது போட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் போகிற அளவுக்கு யூனிவர்சிட்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரிட்டையர்மெண்ட்லாம் கொஞ்சம் ஆகிடும் சார். அதுக்கப்புறம் ரொட்டீன் ஆகிடும் யூனிவர்சிட்டி. எப்படி ஆகிடும்? நமக்கு ரிட்டையர்மெண்ட்லாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இப்போ 2000-3000 பேர் வெளியில் போயிடுவாங்க சார். அப்போ வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. 2000 முதல்ல வெளியில் போகிறது ஏற்பாடு பண்ணுங்க சார். 2000 பேர் போகிறதுக்கு 2 வருஷத்துல நீங்கள் ஏற்பாடு பண்ணி ஐடியா கொடுங்க. நீங்களே கொடுங்க ஐடியா. இல்லை, இப்போ நம்ம இந்த புதுசாக வந்து அவங்கள்ட்ட ஏதாவது பணம் ரீஃபண்ட் பண்ணி அவங்கள கொடுத்து அனுப்ப முடியுமா சார்? யாருங்க? இப்போ பணம் கொடுத்துட்டு வந்திருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது நம்ம பணத்தை திருப்பி கொடுத்து ஏதாவது போகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்கள்ட்ட ஏதாவது பேசி பார்க்கலாம். அதுமாரி ஏதாவது அதாவது 2000 பேர் போனாங்கன்னா அது ஓட்டலாம் யூனிவர்சிட்டி. அதான் சார், அது அப்படியே சொல்லிட்டாங்க, சொல்லி வச்சிடலாம். அவங்களுக்கும் தெரியும், அந்த கமிட்டி வந்துட்டு போனாங்க, அவங்களுக்கும் தெரியும் ஒவ்வொரு ஸ்டாஃப் இருந்தாங்க. அதுதான் இப்போ என்ன நம்ம எல்லாம் ஓரளவுக்கு பணம் கொடுத்து வந்திருக்காங்க சார். எல்லாம் போர் ஃபேமிலி தான். யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியுமா இல்லையா? யார்ட்டையும் கொடுத்து என்ன கேட்டாங்க? என்கிட்ட கொடுத்ததுக்கு ப்ரூஃப் இருக்கா? இல்லை ஆள் வந்து சொல்ல முடியும் என்கிட்ட கொடுத்தேன்? இல்லை சார், உங்கள்கிட்ட நம்ம என்ன சொல்லலாம் சார். இருந்தாலும் அவங்க எல்லாம் நம்மள்ட்ட தான் சார் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு சோர்ஸ் மூலம் நம்மள்ட்ட இந்த மாதிரி பேச நான் பேச மாட்டேன். என்ன சார் இல்லை சார், நம்ம ஏதாவது நீங்கள் தான் சார் என்ன நீங்கள் விசி வீட்டுக்கே அடிக்க போறீங்க, ரிசார்ட் வீட்டுக்க போறீங்க, ஆஃபீஸுக்கு போறீங்க, அடிக்கிறீங்க. அது மாதிரி எல்லாம் பண்ணல சார். நம்ம ஏன்னா இருக்கிற சலுகையே இல்லைங்கும் போது தான் சார் நம்ம அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்க வேண்டியதா இருக்கு தவிர மற்றபடிலாம் எந்த இடத்துலையும் வல்கரெல்லாம் போய் எதுவும் நடக்கலையே சார். அந்த மாதிரி நீங்க இதுல என்ன விட்டுருங்க, மாதிரி என்ன விட்டுருங்க. நாங்கள் எனக்கு எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டும் இருக்குங்க. இல்லை சார், நீங்கள் தான் சார் எதனா இந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் காப்பாற்றலான்னு யார் சார் காப்பாற்ற? இல்லை என்னால் முடியாது, அந்த அளவுக்கு வந்துச்சு சார். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் நேராக வந்து வேணாலும் பேசுகிறேன் சார். ஏதாவது ஒரு சோர்ஸ் சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லாமல் நான் எப்படி சார் இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார். எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பிரச்சனை நீங்கள் கலப்பிட்டீங்க. அதாவது டிடியில் வந்த பிரச்சனைங்க இல்லை. அது என்னன்னா நிறைய அட்மிஷன் டிடியில் வருது, நிறைய ஊரில் ஆரம்பிச்சோம். 160 சென்டர் ஒரு சென்டர் 4 பேர் வைங்க, 5 பேர் வைங்க குருகாவை சேர்த்து. ஒரு எஸ்ஓ, ஒரு எல்ஓ, ஒரு ஐபிஏ, ஒரு 5 பேர் 1000 பேர் இருக்காங்க. 1000 பேர்ல ஒரு 60 சென்டர்ல ஒரு அட்மிஷன். அது உண்மைதான் சார். ஹலோ, நான் சொல்லுங்க கேட்க மாட்டேன். அது எங்க தப்பு இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுட்டான். தமிழ்நாடு தவிர வேற எங்கேயும் கூடாது. இல்லை, இப்போ அதுதான் நம்ம கேஸ் போட்டிருக்கோம் சார். அது கேஸ் போட்டா 60,000 பேர் வெளியே போட்டோம். அதுக்கு கிடைச்சனாலும் இப்போ யூஜிசிலாம் மாற போகுது சார். அதில் வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா சேர்த்துக்க மாட்டீங்க நீங்க சார். சொல்ல சேர்த்துக்கிறது இல்லைங்க. நான் என்ன சொல்லுன்னு கேட்டுக்கலையே. சொல்லுங்க. 65 சென்டர்ல தமிழ்நாடு விட்டு வெளியில இருக்குது. அதுல 30 சென்டர்ல ஒரு அட்மிஷன். ஆமா, நம்ம எப்படி காத்துறது? அவங்க வீட்டுக்கு போச்சுனாலும் போக மாட்டாங்க. அது அந்த 65 சென்டர்ல சார் இப்போ திருப்பி நம்ம அந்த ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா அட்மிஷன் போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் சார் இப்போ கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜியோ போட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க போட்டு முடியுங்க. சென்டர்ல இருந்து வர போடணும். அது சென்டர் இல்ல, நமக்கு மட்டும் இல்ல,
தமிழ்நாட்டுல எல்லா காலேஜும் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் வெளியில போட முடியாது. இல்ல நம்ம உங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் கொஞ்சம் பயன்படுத்தி சென்டர்ல நீங்க ஏதாவது பண்ணி விடலாம்ல சார். இது அப்ப நான் ட்ரை பண்ணேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அது நீங்க ட்ரை பண்ணீங்க சார். இன்னும் கொஞ்சம் ஹலோ எஜுகேஷன் பல்லம்ராஜ் பார்த்தாச்சு. இது 80 வருஷம் யூனிவர்சிட்டிங்க. நீங்க 50 இப்போ நம்ம வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இப்போ டிடிஆர் 55 வருஷம் ஆச்சு. ஆமா 55 வருஷம் ஆகும். எல்லாமும் சொல்லிட்டேன். அதான் ஏன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டுட்டோம் சார். அவங்கள வெளியில போங்கன்னு சொன்னா கஷ்டம் இல்லை சார். அவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. எல்லாம் பூர் ஃபேமிலி சார். நீங்க ஏன்னா நம்மளை நம்பி வந்த குடும்பம் சார். அது அவங்களுக்கு நீங்க தான் சார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். சரி சார் நான் காலையில இருந்து ராத்திரி வரை இதான் யூனிவர்சிட்டி தான் யோசிச்சுட்டே இருக்கேன். அதான் சார் என்னன்னு சொல்லுங்க சார். ஏன்னா நேரில் வந்து கூட பேசுறோம் சார். நீங்க கொஞ்சம் இல்லை நீங்க இதனால நீங்க முதல்ல பேசிக்கலாம். அவ்வளோ நல்லதான். நீங்க இப்போ 5000 மீட்டிங் போட்டு பேசுறதெல்லாம் எங்களுக்கு நல்லதான் வச்சுங்க. கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாக்க நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாக்க ரொம்ப சந்தோஷம். நம்ம சொந்த இந்த கோச்சாங்கர்ஷிப்பே வேணும். அதே ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்க சார். நீங்க என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணுங்க சார். ஏன்னா கவர்மெண்ட்டே கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணீங்கன்னா கூட அவங்க கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ ஒரு 2006 வரைக்கும் சாங்ஷன் ஸ்ட்ரெங்த்தை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த சோர்ஸ் நாங்களும் வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். நிறைய தட்டி பேசியிருக்கோம். அது ஒரு பக்கம் நம்ம ஏன்னா இது எங்களுடைய போராட்டம் வந்து அதுவும் பயன்படும்ல சார். அதை நீங்க பயன்படுத்தி கவர்மெண்ட்டே நீங்க ப்ரெஷர் பண்ணலாம்ல. நான் உங்க போராட்டத்தை பயன்படுத்த மாட்டேன். அதை மட்டும் வச்சுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றது நம்ம யூனிவர்சிட்டி ஹெல்ப் பண்ணாவே உங்களுக்காக போராட்டம் பண்ணி தப்பான போராட்டம். அதை போய் நான் ஹெல்ப் பண்றது என்ன கூடாங்க ப்ளீஸ். உங்க வாயில வந்து பேசி ஆயிடுச்சு. என்ன பேசுறது தெரியாம பேசுறீங்க. எல்லாரும் என்ன வந்து கேட்டுக்க வேண்டியது தலையிருக்கு. இல்லை சார் அது நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி சார் நீங்கள் கொஞ்சம் அந்த அப்பாயின்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் குறைச்சிருந்தீங்கன்னா சார் இவ்வளோ நடந்திருக்காது சார். அது என்னன்னா இருந்தாலும் உள்ள தப்பு நம்ம பழைய வயசானது பழைய ரெஜிஸ்டர் தான் பண்ண தப்புக்கு நான் அனுபவிக்கிறேன். என்னன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா அது நடந்திருக்காது சார். அதுதான் எங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கு. ஏன்னா அதுதான் எங்களுடைய என்னன்னா ஏன்னா இப்போ இவங்க நாங்கள் கேட்டோம்னா உங்களை கையை கட்டுறாங்க. சார் சொன்னாங்க நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. முன்னாடி இருந்தவங்க விசி கேட்டதுக்கு நாங்கள் அப்பையிலேருந்தே சொல்லிட்டு தான் சார் இருக்கோம். இப்போ போன ரிஜிஸ்டார் வந்து உள்ள நீங்கள் சொல்லி தான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் வைங்க ஃபோனை வைங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியாது பண்ணுங்க. சரி சார் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சார் கொஞ்சம்.